பறவைகள் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிறப்ப தான் வீட்டிலேருந்து ஃபோனு வர்றப்போ கோழிக்கறி வாங்கிட்டு வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா லெக் பீஸ் வாங்கிட்டேன். 6 லெக் பீஸ் வீட்டுக்கு கொண்டு வந்து லெக் பீஸ் வந்து தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து லெக் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள், சுவைக்கு தகுந்த கல் உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக எண்ணெய், லெக் பீஸ் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸை வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூனு, சீரக மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 1, 2 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த வரமிளகா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, தோல் உரித்த சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த வரமிளகா, கொத்தமல்லி, சீரக மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அந்த லெக் பீஸ்லாம் ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரைச்ச மசாலா வந்து அதில் ஊற்றிடுங்க. தேவையான அளவு வந்து தண்ணி அதிலே வந்து அலசி ஊற்றிக்கிங்க. நல்லா வேகட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு தாளிக்கிறதுக்காக வந்து கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இதை வந்து தாளித்து இந்த கொதிக்கிற லெக் பீஸ் குழம்புல வந்து தாளிச்சிருங்க. நல்லா ஓரளவுக்கு தண்ணிலாம் சுண்ணதுக்கப்புறம் லெக் பீஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் வந்து அரை மூடி திருகி அரைச்சி அதில் ஊற்றிடுங்க. இந்த லெக் பீஸ் குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக வந்தது. கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து இந்த கோழிக்கடையில் லெக் பீஸ் மட்டும் வாங்கி இது மாதிரி குழம்பு வச்சு வைங்க. இது சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு சூப்பராக இருக்கும்.